ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம். மகிமை நிறைந்த, மகத்துவம் நிறைந்த, பரிசுத்தம் நிறைந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான ஒரு தலைப்பு குருவின் பார்வை. குருவின் பார்வை. அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அருமையானவர்களே, ஒரு கிராமத்தில் ஒரு குரு வசித்து வந்தார். அவரிடத்திலே ஏராளமான மாணவர்கள் அங்கே குரு பயிற்சி பெறும்படியாக வந்தார்கள். ஒரு நாளும் மாணவர்கள் வந்து குருவினிடத்தில் ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். அந்த குருகுல பள்ளியிலே 2 மாணவர்கள் மிகச் சிறப்பாய் தன்னுடைய செயல்பாட்டின் நிமித்தம் குருவின் கவனத்தை ஈர்த்தார்கள். 2 பேரும் மிக திறமையானவர்கள், சிறப்பானவர்கள் என்பதனால் இவர்களில் முதன்மையானவன் யார் என்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது குரு அதற்கு ஒரு பயிற்சியை வைத்தார். எல்லாரும் மாணவர்களும் படுக்கைக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாணவர்களும் காலையில் எழும்பி சுமார் அரை மணி நேரம் அவர்கள் பிரார்த்தனை செய்வது வழக்கம். ஒவ்வொரு மாணவனும் கண்டிப்பாக காலை பிரார்த்தனையில் அவர்கள் இருக்க வேண்டும், தனிப்பட்ட பிரார்த்தனையில். 2 மாணவர்களுக்கும் குருவினிடத்திலிருந்து ஒரு தீவிர செய்தி கடந்து போகிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், உடனடியாக நீங்கள் குருவை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அதில் ஒரு மாணவன், அரை மணி நேரம் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், ஆனாலும் குருவினுடைய சத்தம் எனக்கு கேட்கிறது. ஆகவே தன்னுடைய பிரார்த்தனையை சுருக்கமாக முடித்துக்கொண்டு குருவை சந்திக்க வேகமாய் கடந்து போனான். அப்பொழுது அவர் சொன்னார், இன்னும் உனக்கு சில மணி நேரங்கள் இருக்கிறதே, நீ பிரார்த்தனை செய்ய. நான் அழைத்த போது நீ ஏன் வந்தாய் என்று சொன்னபோது, ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள், பிரார்த்தனை செய்வதற்கு இன்னும் சமயங்கள் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. நான் போய் திரும்பவும் நான் பிரார்த்தனை செய்ய முடியும். ஆனால் குரு என்னை அழைத்தது ஏதோ எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க அல்லது எனக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து பணிவோடு கடந்து வந்திருக்கிறேன் என்று அவன் சொன்னான். அப்பொழுது சொன்னார், உன்னை போல் அவனுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் அவனோ தன் பிரார்த்தனை முடிந்த பின்பு வருவதாக சொல்லி அனுப்பினான். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நாம் செய்கிற எல்லா காரியங்களை பார்க்கிலும் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. ஆண்டவரை விட அவருக்கு செய்கிற காரியங்கள் நமக்கு மேலானவைகள் அல்ல. ஆண்டவர் தான் நமக்கு மேலானவர். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை விட ஊழியம், ஆண்டவரை விட மற்ற செயல்களிலே நாம் கவனம் செலுத்தி கொண்டிருப்போமானால் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரை விட நமக்கு மேலான ஒன்று அல்ல. நமக்கு தேவை குருவின் சத்தம். நாம் எல்லா சூழ்நிலையும் குருவின் சத்தத்தை நாம் கேட்கும்போது நமக்கு குருவினிடத்திலிருந்து ஆலோசனைகள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பல நேரங்களில் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரார்த்தனை நேரத்தை முடித்து நான் குருவை வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லுவது தவறான ஒரு காரியம்.
அப்படிப்பட்ட குணங்கள் இன்று நம்மில் அகலட்டும். குருவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய பிரார்த்தனைகளை காட்டிலும் குருவுக்கு கீழ்ப்படுகிறதையே குரு விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க திட்டமிடுகிறோம். குருவுக்காக நாங்கள் செய்கிற வேலையை விட குருவின் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவதே மேலானது என்பதை உணர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இன்று யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காமல் இந்நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு பகிரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.